லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். ₹20. சென்சஸ் ஆஃப் இந்தியா 2027 ஆரம்பம். நாட்டின் தலையெழுத்தை மாற்றப்போகும் 33 கேள்விகள். நாட்டின் முன்னேற்றத்திற்கும் எதிர்கால திட்டமிடுதலுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம். இந்தியாவில் ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. கடந்த 2011 கணக்கெடுப்புக்கு பிறகு 2021 நடத்தப்பட்டிருக்க வேண்டும். அப்போது கோவிட் தொற்று காரணமாக கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. இப்போதுதான் நடத்தப்படுகிறது. அதன் முன்னோட்டமாக குடும்பத்தினர் தங்கள் சுய விவரங்களை பதிவு செய்யும் பணி இன்று ஜூலை 17 தொடங்கியுள்ளது. நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் வசிக்கும் மக்கள் எண்ணிக்கையை சரியாக கணக்கிடுவது, அதன் அடிப்படையில் கொள்கை முடிவுகள் எடுப்பது, அரசு வளங்கள் சரியான முறையில் பகிர்ந்து மக்களுக்கு அளிப்பது, எதிர்கால நலன்களுக்காக திட்டமிடுவது ஆகியவையே மக்கள் தொகை கணக்கெடுப்பின் நோக்கமாகும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்போது டிஜிட்டல் முறையில் நடக்கிறது. வீடு வீடாக கணக்கெடுப்பாளர் வந்து கணக்கெடுக்கும் பணி ஆகஸ்ட் 1 தொடங்க உள்ளது. அதற்கு 15 நாட்கள் முன்னதாகவே மக்கள் தாங்களாகவே ஆன்லைனில் பதிவு செய்து கொள்ள சுய விவர பதிவு தொடங்கிவிட்டது. வீடு மற்றும் வீட்டில் இருக்கும் வசதிகளை நாமே எளிதில் பதிவு செய்யலாம். மக்களே தங்கள் வீடுகளில் இருக்கும் வசதிகளை https:/se.census.gov.in என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்யலாம். அதன்படி ஒரு மொபைல் நம்பர் பயன்படுத்தி ஒரு குடும்பத்தின் அனைத்து விவரங்களையும் பதிவு செய்ய முடியும். குடும்ப தலைவர் அல்லது குடும்ப தலைவி ஆகியோரில் யாரேனும் ஒருவர் வீடு மற்றும் வீட்டில் இருக்கும் வசதிகளை பதிவு செய்யலாம். குடும்ப தலைவர் அல்லது தலைவியின் பெயரை மாற்ற முடியாது. ஒரு குடும்பத்தினர் பதிவு செய்த மொபைல் எண்ணை இன்னொரு குடும்பம் பயன்படுத்தக்கூடாது. முதலில் சென்சஸ் இணையதளம் https:/se.census.gov.in செல்ல வேண்டும். மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் பெயரை தேர்வு செய்து கேப்சா குறியீட்டை குறிப்பிட வேண்டும். அடுத்து ஒரு வரவேற்பு திரை வரும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வழிகாட்டி கொண்டே இருக்கும். அதன்படி பதிவுகளை செய்தால் போதும். குடும்ப தலைவரின் பெயர், மொபைல் எண் பதிவு செய்ய வேண்டும். மொழியை தேர்வு செய்ய வேண்டும். OTP சரிபார்ப்பு நடந்த பின் அடுத்தடுத்த விவரங்கள் சேர்க்கப்படும். அடுத்து மாவட்டத்தை தேர்வு செய்ய வேண்டியது அவசியம். தொடர்ந்து மேப்பில் உங்கள் வீடு இருக்கும் இடத்திற்கு நகர்த்தி அதை சேவ் செய்ய வேண்டும். அதன் பிறகு கேள்வித்தாள் திறக்கும். முக்கால்வாசி கேள்விகள் விடைக்கான ஆப்ஷனை நீங்களே தேர்வு செய்வது போல இருக்கும். தகவல் விடுபட்ட இடங்களை பூர்த்தி செய்வதற்கு திரையே உங்களுக்கு நினைவூட்டும். மொத்தம் 33 கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். எல்லா விவரங்களையும் பதிவு செய்த பிறகு செக் செய்து பார்த்து கொள்ள முடியும். தவறாக பதிந்துவிட்டால் தகவல்களை சரிபார்த்து மாற்றிக்கொள்ளவும் முடியும். பூர்த்தி செய்த தகவல்களை டிராஃப்டாகவும் சேவ் செய்யலாம். கடைசியில் நீங்கள் பதிந்த விவரங்களை சப்மிட் செய்யலாம். அவ்வாறு செய்தால் 11 இலக்க அடையாள எண் வரும். H என்ற ஆங்கில எழுத்து முதலில் இருக்கும். 11 இலக்க அடையாள எண் SMS மூலமாகவும் உங்களுக்கு வரும். இதோடு சுய பதிவு விவரங்கள் முடிந்தன. இப்போது உங்களுக்கு வந்துள்ள 11 இலக்க அடையாள எண்ணை கணக்கெடுப்பாளர் வீடுகளுக்கு வரும்போது தெரிவித்தால் போதுமானது. இந்த முழு செயல்முறையும் பாதுகாப்பானது, சுலபமானது. நீங்கள் தரக்கூடிய உண்மையான விவரங்கள் நாட்டை வலுப்படுத்தும், முன்னேற்ற பாதையில் செலுத்துவதற்கு வழிவகுக்கும். பொதுமக்கள் அனைவரும் நாட்டு நலன் கருதி தங்கள் சுய விவரங்களை சென்சஸ் இணையதளத்தில் பதியும் பணியை இன்றே தொடங்கலாம். உங்கள் சுய விவர பதிவு மக்கள் தொகை கணக்கெடுப்பை செம்மைப்படுத்தும், நாட்டை வளர்ச்சி பாதையில் செலுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நான் பதிவு செய்துவிட்டேன். மக்களுக்கு CM அழைப்பு. தமிழகம் முழுதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கியுள்ளன. ஆன்லைன் மூலம் சுயமாக பதிவு செய்யும் வசதி புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. சுய விவரங்களை பதிவு செய்து இது குறித்து முதல்வர் விஜய் வீடியோ வெளியிட்டுள்ளார். இது தொடர்பான அவரது பதிவில் முதல்வர் விஜய் கூறியிருப்பதாவது: தமிழக மக்களுக்கு வணக்கம். நம் மாநிலத்தின் எதிர்கால வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்று தொடங்குகிறது. இது வெறும் எண்ணிக்கை இல்லை, நீங்கள் வழங்கும் தகவல்கள் தான் எல்லா திட்டங்களுக்குமான அடிப்படை. ஒவ்வொரு குடும்பமும் உண்மையான தகவல்களை கொடுங்கள். ஆன்லைனில் சுய கணக்கெடுப்பு பதிவு செய்யலாம். நான் பதிவு செய்துள்ளேன். உங்கள் தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும். எல்லோரும் சேர்ந்து இதை வெற்றிகரமாக செய்து முடிப்போம் என முதல்வர் அழைப்பு விடுத்துள்ளார். வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் தண்டனை.
பார்லி மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 20 துவங்குகிறது. இந்த கூட்டத்தொடரில் வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பவர்கள், அதை பாடும்போது அதற்கு இடையூறு செய்பவர்களுக்கு தண்டனை அளிக்கும் புதிய மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. வந்தே மாதரம் பாடலை அவமதிக்கும் செயல்கள், நடவடிக்கைகள் குற்றமாக கருதப்படும். கூட்டத்தொடரின் முதல் நாளில் மசோதா அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஐடி விங் நிர்வாகி கைது, அதிமுக கண்டனம். பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி நிலம் மோசடியாக பத்திரப்பதிவு செய்யப்பட்ட விவகாரம் பரபரப்பை கிளப்பியுள்ளது. இது தொடர்பாக அதிமுக ஐடி விங் நிர்வாகி இந்திராணி, பழனி மடத்தின் சொத்தை பதிவு செய்தவர்களின் பெயர்களை தவேக அரசு ஏன் வெளியிடவில்லை என கேள்வி எழுப்பியிருந்தார். தவேக அரசை விமர்சித்ததாக கூறி இந்திராணி கைது செய்யப்பட்டுள்ளார். மாற்றம் என்று சொல்லி ஜனநாயக குரலை ஒடுக்கும் தவேக அரசு போடும் பொய் வழக்குகள், கைதுகளுக்கு அஞ்சும் இயக்கம் அதிமுக அல்ல என இந்திராணி கைதுக்கு அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. சேலையை இழுத்து கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினாங்க. கோவை மாநகராட்சி கூட்டத்தில் அடித்தடி. கோவை செம்மொழி பூங்கா அமைக்கும் பணிகளில் 40 கோடிக்கு மேல் ஊழல் நடந்துள்ளதாக ஒப்பந்ததாரர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து இன்று நடந்த கோவை மாநகராட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் கவுன்சிலர் காயத்ரி கேள்வி எழுப்பினார். அவரது பேச்சுக்கு மேயரும் திமுக கவுன்சிலர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஒரு கட்டத்தில் திமுக பெண் கவுன்சிலர்களுக்கும் காயத்ரிக்கும் கைகலப்பு ஏற்பட்டது. ரகளையில் ஈடுபட்டதாக கூறி காயத்ரியை 2 மாதம் சஸ்பெண்ட் செய்வதாக மேயர் ரங்கநாயகி அறிவித்துள்ளார். அடுத்த 4 நாட்களுக்கு வெயில் சுட்டெரிக்கும். வானிலை மையம் எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி முதல் வடக்கு லட்சத்தீவுகள் வரை வட தமிழகம், தெற்கு உள் கர்நாடகா மற்றும் வடக்கு கேரளா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தமிழக வட கடலோர மாவட்டங்களில் நாளை 18ஆம் தேதி ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும். தமிழகம், புதுச்சேரியின் பிற பகுதிகளில் பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 19ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் பரவலாக மிதமான மழை பெய்யும் எனவும் கூறப்பட்டுள்ளது. வரும் 21ஆம் தேதி வரை தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும். கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் வெப்பநிலை இயல்பை ஒட்டியே பதிவாகும். இன்றும் நாளையும் வட தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும். 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடலில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி வீசும். மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலும் சூறைக்காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஜூன் 1ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரியில் சராசரி மழை அளவை விட 1% மட்டும் கூடுதலாக மழை பெய்துள்ளது குறிப்பிடத்தக்கது.